ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகைகள் இருக்குங்க. இந்த மூலிகைகள் ஒவ்வொன்றுமே தனித்துவமான நிறைய நோய்களை நமக்கு குணப்படுத்துது. அந்த வகையில் சித்தர்கள் நமக்கு சொன்ன முக்கியமான ஒரு மூலிகையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுதான் திப்பிலி. நம்ம மிளகு தெரியும், சிற்றரத்தை தெரியும். இந்த திப்பிலி அப்படின்னு சொல்லும்போது நல்லா அதே மாதிரி காரமாக இருக்கக்கூடிய மூலிகை. கப நோய்களை முற்றிலுமாக ஒழிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய வலிகள், புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய சக்தியும் இந்த திப்பிலிக்கு அதிகமாகவே இருக்குங்க. இந்த திப்பிலியை எந்தெந்த நோய்களுக்கு எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், என்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னும் தெரிஞ்சுக்கலாம். இது நல்ல ஒரு கார்ப்பு சுவை இருக்கக்கூடியது, வெப்ப வீரியம் இருக்கக்கூடிய மூலிகை, நல்ல உஷ்ணத்தன்மை இருக்கக்கூடிய மூலிகை தான். அதனால தான் இது கப நோய்களை விரட்டக்கூடியது. ஆனால் திப்பிலியை அதிகமாக சாப்பிட்டாலும் உடலுக்கு அது வெப்பத்தை தரக்கூடியது. ஆனால் அளவோடு சாப்பிடணும். எந்தெந்த நோய்க்கு எப்படி பயன்படுத்தலான்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நம்ம வீட்டில் யாருக்காவது கோல்டு இருக்குது, காஃப் இருக்குது, எனக்கு தலை பாரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே திப்பிலி ரசம் வச்சு கொடுப்பாங்க. இந்த திப்பிலி ரசம் செய்து சாப்பிட்றதே நம்ம உடலுக்கு அந்த இம்யூனிட்டி, ஸ்டாமினாவை நல்லா பூஸ்டப் பண்ணுறதுக்கு தாங்க. இந்த திப்பிலி ரசம் வழக்கமாக நம்ம பயன்படுத்திட்டு வரோம். நமக்கு டைஜஷன் சரியாக இல்லை அப்படின்னாலும், குழந்தை பிறந்து நம்ம ஃபீடிங் மதர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, பாலூட்டும் தாய்மார்களுக்குமே இந்த திப்பிலி ரசம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்ஃபெக்ஷன் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கும், இது பால் சுரப்பை தூண்டுவதற்கும், ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் நமக்கு திப்பிலி ரசம் நமக்கு பயன்படுது. பொதுவாகவே ரசம் அப்படின்னு சொன்னால் நமக்கு டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான். நல்ல உணவு செரிமானம் ஆகணும்னா கொஞ்சம் ரசம் ஊற்றி சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது திப்பிலி ரசம் அப்படின்னு பயன்படுத்தும்போது நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நிறைய பேருக்கு குரல் வலையில் பிரச்சனை இருக்குங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு விழுங்க முடியாமல் போயிடுது. இல்லை எனக்கு அடிக்கடி இந்த ஹோர்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தொண்டை பகுதியில் ஒரு கரகரப்பு ஏற்படுது, இந்த கபம் தொண்டையிலே இருக்கிற மாதிரி கோழை கட்டு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் திப்பிலி ரசம் பயன்படுது. அதே மாதிரி கப நோய்கள் மாதிரியே தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நமக்கு திப்பிலி ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகையாக இருக்குது. தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைனா தேமல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, முகத்தில், கழுத்து பகுதியில், நிறைய பேருக்கு செஸ்ட்ல எல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக தேமல் படிஞ்சிருக்கும். ஒரு சிலருக்கு இது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இது அழகு தேமல் இல்லை அழுக்கு தேமல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நம்ம உடலில் இம்யூனிட்டி குறைவாக இருக்கும் பொழுதோ, இல்லை வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, குடல் பகுதியில் அதிகமான சின்னதாக புழுக்கள் இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் இந்த தேமல் பிரச்சனை நிறைய பேருக்கு ஏற்படுதுங்க. இதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு திப்பிலி ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகையாக பயன்படுது. சித்தர்கள் சொன்ன ஒரு முக்கியமான காயக்கற்ப முறையை நான் சொல்கிறேன். எப்படி சாப்பிடணுன்னா, இந்த திப்பிலி பொடி இருக்குது பார்த்தீங்களா, திப்பிலியை லேசாக வறுத்து பொடி செய்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த பொடியை 3 சிட்டிகை அளவு எடுத்து தேனில் கலந்து டெய்லி காலையில் உணவு எடுப்பதற்கு முன்னாடி ஒரு 10-15 நிமிடங்கள் முன்னாடி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி சாப்பிடும்பொழுது உங்களுக்கு தேமல் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது. அதாவது தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைங்களா, அந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாவதற்கும் தேமல் குணமாவதற்கும் நிறைய பேருக்கு இந்த விட்டிலிகோ சின்னதாக வெண்மை நிற புள்ளிகள் இருக்கும், லியூகோடெர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்புள்ளிகளை சரி செய்வதற்கும் திப்பிலி ஒரு முக்கியமான மூலிகையாக நமக்கு பயன்படுது. அதே மாதிரி நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரி செய்கிறதுக்கும் திப்பிலி நமக்கு பயன்படுதுங்க. இந்த திப்பிலி அப்படின்னு சொல்கிறது ரசாயன மருந்தாகவும் பயன்படுது. ரசாயனம் அப்படின்னா லேகிய மாதிரி ஒரு வகை. இந்த ரசாயன மருந்தை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், திப்பிலி ரசாயனம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த திப்பிலி ரசாயனம் நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்தாலே போதுங்க. இப்போது நீங்கள் லேகியம்லாம் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ இந்த லேகியம்லாம் சாப்பிடும்பொழுது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த திப்பிலி ரசாயனம் லேகியம் மாதிரியே தான் இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்து ஒரு நாளைக்கு 2 வேளை நம்ம பயன்படுத்துவோம். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நாட்பட்ட நெஞ்சு சளி, இது எல்லாமே குணமாக ஆரம்பிச்சிடும். இது மட்டும் இல்லைங்க, நிறைய பேருக்கு ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஃபெலோமியன் டியூப் பிளாக்கேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களும் திப்பிலி ரசாயனத்தை நம்ம பயன்படுத்தலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தினம்தோறும் 2 வேளை நம்ம திப்பிலி ரசாயனம் பயன்படுத்திக்கிட்டே வரும்போதும் நம்ம வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது.
அதே மாதிரி தான் வெயிட் லாஸ்க்கு இது எப்படிங்க பயன்படுது? ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை குறைப்பதற்கும் நமக்கு திப்பிலி பயன்படுதுங்க. பேட் கொலஸ்ட்ரால் குறைக்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த ஹெல்த் ட்ரிங்கை டெய்லி காலையில் குடிச்சிட்டு வரலாம். 100 கிராம் அளவுக்கு தனியா விதைகள் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் நம்ம 20 கிராம் அளவுக்கு திப்பிலி தேவைப்படுது. 20 கிராம் அளவுக்கு சீரகம், 20 கிராம் அளவுக்கு மிளகு, 20 கிராம் அளவுக்கு சோம்பு. இது எல்லாமே எடுத்து லேசாக ஒன்றாக வறுத்து நல்ல பொடி செய்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பொடியை 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து 3 கிளாஸ் தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கணும். ஸோ பாயில் பண்ணி வடிகட்டி இந்த கஷாயத்தை நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். தேவையில்லாத கொழுப்புகள், நமக்கு வந்து எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குங்க, கொலஸ்ட்ரால் லெவல் எனக்கு குறையவே இல்லை அப்படின்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதற்கு எல்லாத்துக்குமே இந்த டீயை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ அதிகமாக உஷ்ணம் ஆகாது. அதற்கு தான் பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான மூலிகைகளும் இதில் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ அப்படி நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது உடலில் தேவையற்ற கழிவுகள் வெளியேறும். இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இந்த திப்பிலி குடிநீரை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த பதிவில் முக்கியமான ஒரு மூலிகை திப்பிலியை எப்படியெல்லாம் பயன்படுத்தலான்றதை பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.